To be a book. This is Mohana Loganathan. இன்னைக்கான கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல 6th லெசனா இருக்கக்கூடிய இந்த அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெசன்ல நீங்க என்னென்னலாம் இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் வந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்க போய் புக்ல வந்து ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதும். அதுவே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகமும் இருக்கும். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவனே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது ஜே தாம்சன் கேத்தோட் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை ஆய்வின் மூலம் கண்டறிந்தான்னு இருக்கா. அப்ப இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஜே தாம்சன் அவர்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கோல்டஸ்டீன் ஆனோட் கதிர்களை கண்டறிந்தார். அப்ப இது கேட்பாங்க ஆனோட் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆனோட் கதிர்களை கண்டறிந்தாரு. அதுக்கு அடுத்தது புரோட்டானை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டா ரூதர்ஃபோர்ட். ஆக்சுவலி என்னன்னா இந்த ஆனோட் கதிர்கள் அப்படிங்கறத வந்து கோல்டஸ்டீன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் பின்னால வந்து இதுக்கு பேர் வந்து புரோட்டான் அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் வந்து பெயரிட்டிருப்பாரு. பட் ஆனா உங்களை எக்ஸாக்டா புரோட்டானை கண்டறிந்தவர்னு கேட்டா நீங்க ரூதர்ஃபோர்ட்னு தான் சொல்லணும். ஆனோட் நேர்மின் கதிர்களை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டாதான் கோல்டஸ்டீன் அப்படின்றது சொல்லணும். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு அணுல என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும், அதுக்கடுத்து என்ன இருக்கும்? நியூட்ரான் இருக்குமா? சோ அப்ப அடுத்து நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் தான் 1932ல நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இப்ப இதுல எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? எதிர்மின் சுமையுடையது. புரோட்டான்ங்கிறது நேர்மின் சுமையுடைய துகள்கள். அப்ப நியூட்ரான் அப்படிங்கிறது என்னன்னா மின் சுமையற்ற துகள். ஓகேங்களா? சோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு அணு அப்படின்னா என்னென்ன துகள்கள் இருக்குன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க காலத்துல கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்போ போட்டான், மீசான்கள், பாசிட்டான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள் போன்ற அடிப்படை துகள்கள் அதிக அளவுல அணுவுல காணப்படுது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1911ல பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. சோ அப்ப ஒரு அணுவுடைய நிறை அப்படிங்கிறது அதோட மையத்துலதான் வந்து இருக்கு அப்படின்றாரு. அப்ப அந்த மையத்துல இருக்கிறது என்னது? அணுவுடைய கரு. அப்ப அணுக்கரு. அணுக்கருனா உட்கரு. அதுதான். ஓகேங்களா? சோ இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கதிரியக்கம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கும்போது கதிரியக்கத்தை பேஸ் பண்ணி அதிகமா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கதிரியக்கம்னா என்ன, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா கதிரியக்க கண்டுபிடிப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா பிரெஞ்சு இயற்பியலாளரான ஹென்றி பெக்கரால் அப்படிங்கிறவரு 1896ல வந்து என்ன பண்றாருன்னா அவரோட அந்த ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட ஆய்வு பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு வாரத்தோட இறுதியில ஒரு நாள் என்ன பண்றாருன்னா யுரேனியம் கலந்த கூட்டு பொருளை மேசையின் மீது விட்டு செல்றாரு. யதார்த்தமா விட்டு போறாரு. சோ அப்ப யுரேனியம் கலந்த கூட்டு பொருட்களை வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம அதே மேசையில பதிவு செய்யப்படாத ஒளிப்பட தகட்டையுமே வச்சுட்டு போயிடுறாரு. ஓகேங்களா? சோ அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மேசையில இருந்த அந்த ஒளிப்பட தகடு இருக்குல்ல, இது கதிரியக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. சோ இது மறுபடியும் வந்து இது பண்றாரு. இதை போலவே யுரேனியத்திற்கு அருகில் ஒளிப்பட தகடு வைக்கப்படும் போதெல்லாம் ஒளிப்பட தகடு பாதிக்கப்படுது அப்படிங்கறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. சோ அப்போ என்ன இது பண்றாரு அப்படின்னா யுரேனியம் ஒளிப்பட தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. சோ அந்த நிகழ்வை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கதிரியக்கம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா யுரேனிய கூட்டு பொருட்கள்ல ஒரு மேசையின் மீது வச்சுட்டு போறாரு. அட் த சேம் டைம் என்ன பண்றாருன்னா ஒளிப்பட தகட்டையும் வச்சுட்டு போறாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த ஒளிப்பட தகடுங்கிறது வந்து பாதிப்புக்குள்ளா இருக்கு. சோ அப்ப கதிரியக்கத்தால பாதிப்புக்குள்ளாகிறது பாக்குறாரு. மறுபடியும் வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரி யுரேனியத்துக்கு அருகில வந்து ஒளிப்பட தகடு வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வந்து அது பாதிக்கப்படுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. சோ அப்பதான் வந்துட்டு யுரேனியம் வந்து ஒளிப்பட தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு ஒரு சில கதிரியக்கங்களை வெளியிடுது அப்படின்னு சொல்லி கதிர்களை வெளியிடுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. சோ அப்ப அந்த கதிர்கள் தான் வந்து கதிரியக்கம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. சோ இதுக்கப்புறம் தான் வந்து யுரேனியம் அப்படிங்கிறது கதிரியக்க தனிமமா அடையாளப்படுத்தப்படுது. புரிஞ்சா? சோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் போலந்து நாட்டை சேர்ந்த இயற்பியலாளரான மேரி கியூரி அவரோட கணவரான
பியூரி கியூரி. அதாவது மேரி கியூரியும் அவங்களோட ஹஸ்பண்டான பியூரி கியூரியும் இணைந்து என்ன பண்றாங்கன்னா, பிட்ச் பிளெண்ட் அப்படிங்கிற ஒரு கருமை நிற சிறிய கதிரியக்க கனிம தாதுவுல இருந்து கதிரியக்கம் வரத பாக்குறாங்க. சோ இந்த பிட்ச் பிளான்ட்ல இருந்து கதிரியக்கங்கள் வரத வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஆனா என்ன ஆகுது அப்டின்னா, இத வந்து யுரேனிய தாது என கருதியதனால், இது குறித்து அவர்கள் வியப்படவில்லை. ஆல்ரெடி யுரேனியத்த பத்தி தான் கண்டுபிடிச்சுட்டாங்கல்ல. சோ அப்ப இதுவும் ஒரு யுரேனிய தாது தான. சோ அதனால இவங்க வந்து பெருசா இது பண்ணிக்கல. இருந்தாலுமே இதிலிருந்து வெளியாகக்கூடிய கதிர்கள் தூய்மையான யுரேனியத்திலிருந்து வரும் கதிர்களை விட அதிக செறிவு இருப்பத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இருப்பினும் பிட்ச் பிளெண்ட் எனப்படும் கதிரியக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்த செறிவு என்பதை உணர்ந்தனர். சோ இவங்கள பொறுத்தவரைக்கும் பிட்ச் பிளெண்ட் அப்படிங்கிறது வந்து குறைந்த அளவு செறிவு கொண்ட கதிரியக்கத்த தான் வெளியிடும். ஆனா இங்க அவங்க கிட்ட இருக்கிறது வந்து அதிக அளவு செறிவு கொண்ட கதிரியக்கத்த வெளியிடுது அப்படிங்கிறத பாக்குறாங்க. சோ அப்பதான் அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு வராங்க. என்னன்னா, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அந்த தாதுவ வந்து பிரித்தெடுக்குறாங்க. அப்படி பிரிச்செடுக்கும்போது தான் தெரிந்திராத வேதி பண்புகள் கொண்ட புதிய பொருள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவங்க அந்த புதிய பொருளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, ரேடியம் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க. சோ இப்படிதான் இவங்க ரேடியம கண்டுபிடிச்சிருப்பாங்க. புரிஞ்சா? சோ பிட்ச் பிளெண்ட் அப்படிங்கிற ஒரு கருமை நிற சிறிய கதிரியக்க கனிம தாதுவுல இருந்து கதிரியக்கம் வரத பாக்குறாங்க மேரி கியூரியும், பியூரி கியூரியும். சோ ஆனா அவங்க என்ன நினைச்சுடுறாங்கன்னா, இது யுரேனிய தாது தானே. சோ இதுல இருந்து வரது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினைச்சுடுறாங்க. ஆனா என்னன்னா, யுரேனிய கதிர்கள விட அதோட செறிவுகள விட இந்த பிட்ச் பிளெண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த கதிரியக்க தாதுவுல இருந்து வரக்கூடியது வந்து அதிக அளவு வருது. சோ அப்ப எப்பயுமே கம்மியா தானே வரும். எப்படி இந்த அளவுக்கு அதிகமா வருது? அப்ப வந்து இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தாதுவ பிரிச்செடுக்குறாங்க. அந்த மாரி பிரிச்செடுக்கும்போது தான் அதுல இருந்து ஒரு தனிமத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து என்னது? ரேடியம் அப்படிங்கிறது. சோ இந்த கதிரியக்க தனிமங்கள்னு சொல்றோம்ல, இது எல்லாமே செறிவு மிகுந்த கதிர்களான ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களை வெளியிடும். ஓகேங்களா? சோ அப்ப கதிரியக்கம் அப்படின்னா என்ன? கதிரியக்கம்னா என்னன்னா, சில தனிமங்களின் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன. இந்த உட்கருக்கள் சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மை உட்கருக்களாக மாறுகின்றன. இந்த நிகழ்வு தான் கதிரியக்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு சில தனிமங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டேபிளா இருக்காது. சோ அப்ப ஸ்டேபிளா இல்லாத அந்த தனிமம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டேபிள் ஆக ட்ரை பண்ணும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல வெளிப்படுத்தி, அது வந்து ஸ்டேபிள் ஆக ட்ரை பண்ணும். சோ அந்த மாரி அத வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் தான் என்னன்னா, இந்த கதிரியக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் மறுபடியும் குடுத்திருப்பாங்க. தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து, அதோடைய உட்கரு வந்து சிதைவடைந்து, ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களை வெளியிடுது. ஆற்றல் வெளியிடுதுன்னு சொன்னோம்ல, அப்ப எந்த ஃபார்ம்ல வெளியிடும்னா, ஆல்பா, பீட்டா கதிர்களா தான் வெளியிடும். சோ இந்த நிகழ்வு தான் கதிரியக்கம் எனவும் கதிரியக்கம் எனவும் இந்த நிகழ்விற்கு உட்படக்கூடிய தனிமங்கள் அனைத்தும் கதிரியக்க தனிமங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. புரிஞ்சா? சோ அதுக்கு அடுத்தது என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னா, இயற்கை கதிரியக்கம்னா என்ன? செயற்கை கதிரியக்கம்னா என்னன்னு குடுத்திருப்பாங்க. இயற்கை கதிரியக்கம்னா, அதாவது மனிதனுடைய குறுக்கீடுகள் இன்றி கதிர்வீச்சுகள வெளியிட்டுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு புறத்தூண்டல் இல்லாம ஒரு தனிமத்துல இருந்து கதிர்வீச்சு தன்னிச்சையா வருது அப்படின்னா, அது எல்லாமே வந்து இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஜெனரலா இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா இது கேட்பாங்க. அணு எண் 82 விட அதிகமா இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, தன்னிச்சையா கதிரியக்கங்கள வெளியிடும் திறன் கொண்டது. சோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யுரேனியம், ரேடியம் இந்த மாரி நெறைய இருக்கு. ஆனா அணு எண் வந்து 82 விட அட்டாமிக் நம்பர் வந்து 82 விட கம்மியா இருக்கிற மாரி இருக்கக்கூடிய கதிரியக்க தனிமம் அப்டின்னா 2 தான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து என்னன்னா, இதுவரையில் கதிரியக்க தன்மை வாய்ந்த என அடையாளம் காணப்பட்டது. அதாவது 82 விட கம்மியா இருக்கிறதுல எதெல்லாம் கதிரியக்க தன்மைனா 2 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து கதிரியக்க தனிமம். 2 கதிரியக்க தனிமம் தான் 82 விட குறைவான அணு எண் கொண்டதா இருக்கு. மீதி எல்லாமே வந்து 82 விட அதிகமா இருக்கும். இந்த 82 விட அதிகமா அணு எண் கொண்ட எல்லாமே வந்து தன்னிச்சையா வந்து கதிரியக்கங்கள வெளியிடக்கூடிய திறன் கொண்டதா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த 82 விட குறைவா அணு எண் 82 விட குறைவா இருக்கக்கூடிய தனிமங்கள் இருக்குல்ல, அந்த 2 தனிமங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீட்டியம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து புரோமித்தியம் அப்படிங்கிறது. அப்ப டெக்னீட்டியமோட அணு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43. புரோமித்தியமோட அணு எண் என்னன்னா 61. எதுவும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. 2 கதிரியக்க தனிமங்கள் வந்து 82 விட அணு எண் குறைவா இருக்கும். அதுல ஒண்ணு வந்து 43 அணு எண் கொண்ட டெக்னீட்டியம். இன்னொன்னு வந்து அணு எண் 61 கொண்ட புரோமித்தியம். ஓகேவா? சோ அப்ப இதுவரைக்கும்
எத்தனை கதிரியக்க தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 கதிரியக்க தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதுவரையில் 29 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்கள் ஆகும். அருமண் உலோகம்னா ரேர் எர்த் மெட்டல்ஸ். அரிதா தான் கிடைக்கும். ஈஸியா வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது கிடையாது. ரேரா கிடைக்கக்கூடியதா ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். செயற்கை கதிரியக்கம்னா ஒண்ணும் இல்ல. ஒரு மனிதன் வந்து ஒரு கதிரியக்கத்தை தூண்டுறான் அப்படின்னா ஒரு ஒரு பொருள்ல இருந்து கதிரியக்கம் வெளியே வரணும், கதிர்வீச்சுக்கள் வெளியே வர மாதிரி ஒரு செயலை செய்யறாங்க, தூண்டுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து செயற்கை கதிரியக்கம்னு சொல்லுவாங்க. அதனால செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் மனிதன் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு, லேசான ஒரு சில தனிமங்கள் அதாவது 82 விட கம்மியா இருக்குல்ல, சோ அந்த மாதிரி லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களா மாற்றக்கூடிய அந்த முறைக்கு தான் செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? சோ இத மனிதர்கள் மூலம் உருவாகும் கதிரியக்கம்னு சொல்லலாம். சோ இத ஃபர்ஸ்ட் யார் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. 1934ல இந்த மாதிரியான கதிரியக்கத்தினை ஐரின் கியூரி மற்றும் ஜோலியட் ஆகியோர் கண்டறியறாங்க. சோ இவங்க தான் இந்த செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிக்கிறவங்க. யாரு? ஐரின் கியூரி மற்றும் ஜோலியட். அடுத்து போரான், அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்கள் உட்கருக்களை ஆல்பா துகள்களை கொண்டு மோதும் போது அவை தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுகின்றன. அப்போ இந்த போரான், அலுமினியம் போன்ற ஒரு சில லேசான தனிமங்களுடைய உட்கருக்களை ஆல்பா துகள்கள் கொண்டு மோதும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவை தூண்டப்பட்டு அங்க வந்து செயற்கையா கதிரியக்கம் வெளியிட ஆரம்பிக்குது. சோ இந்த கதிரியக்கத்துல கட்டுப்புலனாகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியேறுகிறது. கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு தாய் உட்கரு. அப்போ எந்த ஒரு தனிமத்தை வந்து எந்த ஒரு அணுவை வந்து நீங்க உட்படுத்துறீங்களோ, செயற்கை கதிரியக்கத்துக்கு உட்படுத்துவீங்கல்ல, சோ அந்த உட்படுத்தக்கூடிய அந்த தனிமம் வந்து என்னன்னா அந்த தனிமத்தோடைய உட்கரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இதை நீங்க கதிரியக்க சிதைவிற்கு உட்படுத்துறீங்களோ அந்த தனிமத்தோடைய அந்த உட்கரு இருக்கு பாருங்க, அது தாய் உட்கரு. சோ அதுக்கப்புறம் அந்த தாய் உட்கரு சிதைவடைந்து பிறகு உருவாகக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதுல இருந்து உருவாகும்ல, அத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த உருவாகக்கூடிய உட்கரு தான் வந்து சேய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படுத்தக்கூடிய அந்த துகள், அப்போ ஒரு செயற்கை கதிரியக்கம்னா நம்ம தூண்டணும்னு சொன்னோம்ல, அப்ப அந்த கதிரியக்கத்தை தூண்டுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த துகள் தான் வந்து எரித்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிதைவிற்கு பிறகு உருவாகக்கூடிய துகள்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விடுத்துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப ஒரு எரித்துகள் கொண்டு எப்போ வந்து இந்த இது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ கதிரியக்கம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னா ஒரு நிலையற்ற அணு என்ன ஆகும்? நிலையற்ற ஐசோடோப்பா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு நிலையற்ற தனிமம் வந்து நிலையான தனிமமா மாற ட்ரை பண்ணும். சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து கதிர்களை வெளியிட்டுரும். அதுதான் வந்து கதிரியக்கம். அப்படி கதிர்வீச்ச வந்து வெளியிடும். அதுதான் வந்து கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ அப்ப இது வந்து நார்மலா நடக்கும். ஆனா ஒரு சில டைம் என்னன்னா நம்ம தான் இந்த ரியாக்ஷனை வந்து கிரியேட்டே பண்ணோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த கிரியேட் பண்றதுக்கு ஒரு பொருள் யூஸ் பண்ணுவோம்ல, அததான் எரிபொருள்னு சொல்றோம். அந்த எரித்துகளை வந்து நிலையற்ற தாய் உட்கருவின் மீது மோதும் போது அது தன்னிச்சையான விடுத்துகள்களை வெளியேற்றி சேய் உட்கருவாக மாறுது. சோ இதுதான் வந்து செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இங்க இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்குமான ஒரு சில வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத டேபிள்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு நிகழ்வாகும். இயற்கை கதிரியக்கம்னா தன்னிச்சையா நடக்கும், அதுவா நடக்கும். யாரும் போய் அதை தூண்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா செயற்கை கதிரியக்கம்ங்கிறது ஒரு தூண்டப்பட்ட நிகழ்வு. இத வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப இயற்கை கதிரியக்கத்தின் போது என்னென்ன கதிர்கள் உமிழப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள்லாம் வந்து வெளிவரும். அடுத்து இதுவே செயற்கை கதிரியக்கமா இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் அடிப்படை துகள்களை தான் இது உமிழுமே தவிர ஆல்பா பீட்டாங்கிற மாதிரி இருக்காது. சோ அப்ப அடிப்படை துகள்கள்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, நியூட்ரான், பாசிட்ரான், ஒரு அணுவுல இருக்கக்கூடிய அடிப்படை துகள்கள் இருக்குல்ல, அததான் வந்து உமிழும். சோ அதுதான் வந்து செயற்கை கதிரியக்கம் நடக்கும். ஆனால் இங்கேயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெப்ப ஆற்றல் கிடைக்கும்.
அதுதான். சோ அடுத்து இது தன்னிச்சையாக நிகழக்கூடிய நிகழ்வு. இது தூண்டப்பட்ட நிகழ்வு. அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பொதுவாக இயற்கை கதிரியக்கம்னா எங்க நடக்கும்? 82 விட அணு எண் அதிகமா இருக்கிறதுல தான் வந்து இயற்கை கதிரியக்கம் நடக்கும். 82 விட குறைவா இருக்கக்கூடிய அணு எண் வந்து அணு எண் கொண்ட தனிமங்கள்ல வந்து செயற்கை கதிரியக்கத்த நடத்துவாங்க. ஓகேங்களா? சோ ஆனா 82 விட குறைவா அணு எண் கொண்ட எத்தனை கதிரியக்க தனிமத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா செயற்கையா ஒரு தனிமத்த வந்து கதிரியக்க தனிமமா வந்து மாத்த முடியும். அது வந்து 82 விட கீழ இருக்கக்கூடிய தனிமங்கள தான் அந்த மாரி மாத்துவாங்க. அதுக்கடுத்து இயற்கை கதிரியக்கத்த நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது எப்ப ஸ்டார்ட் ஆனுச்சோ அப்பலருந்து அது எப்ப ஸ்டாப் ஆகும்னு நினைக்குதோ அப்பதான் முடியும். நம்மளால எதுவுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனா செயற்கை கதிரியக்கத்த நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம தானே கிரியேட் பண்ணோம். சோ அப்ப நம்ம கிரியேட் பண்ணும்போதே அதை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறதையும் சேர்த்து தானே பண்ணிருப்போம். சோ அதனால கட்டுப்படுத்த முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெர்லியமும், ஒரு ஹீலியமும் ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கார்பன் வந்து உருவாகும். இப்ப கார்பன் 613ங்கிறது உருவாகும். ஓகேங்களா? இந்த கீழ இருக்குல்ல எப்பவுமே இப்ப கார்பன் 613னா, இந்த கீழ இருக்கிறது வந்து அணு எண்ன்னு சொல்லுவாங்க. அப்ப கார்பனுடைய அணு எண் என்னன்னா 6. ஏன்னா இந்த தனிமத்தோடைய நிறை எண் என்னவா இருக்கு அப்படின்னா 13ன்னு இருக்கா? 13ன்னு இருந்துச்சுன்னா, அதால நிலையா இருக்க முடியாது. நிலையற்ற தன்மையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இது ஸ்டேபிளா இருக்காது. அப்ப இந்த கார்பன் அணு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டேபிள் ஆக ட்ரை பண்ணும். இதுவே 6C 6C12 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? அணு நிறை எண்ல வந்து ஒண்ணு குறையணும். ஆக்சுவலா இது தெரியும் தானே எல்லாருக்குமே? அணு எண் அப்படின்னா என்னன்னா, அந்த அணுவுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்களும், புரோட்டான்களும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் வந்து கீழ இங்க போடுவாங்க. அதுவே இங்க மேல போடுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை எண் அப்படின்னா என்னன்னா, புரோட்டானையும், நியூட்ரானையும் ஆட் பண்றது தான் வந்து நிறை எண். ஓகேவா? அதுவே அணு எண் அப்படின்னா என்னது? புரோ அ எலக் எலக்ட்ரான் அல்லது புரோட்டானோட எண்ணிக்கை 2மே சமமா தான் இருக்கும். அப்ப கார்பன் அணுவுல 6 எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது 6 புரோட்டான் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப மேல இருக்கிறது என்னது? நிறை எண்ணா? இந்த நிறை எண்ல எக்ஸாக்ட்டா இங்க எத்தன புரோட்டான் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 6 புரோட்டான் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப 13. இந்த நிறை எண் அப்படிங்கிறது புரோட்டானும், நியூட்ரானும் சேர்ந்ததா? இதுல 6 வந்து புரோட்டான்னா, மீதி இருக்கக்கூடியது மீதி இருக்க 7 என்னவா இருக்கும்? நியூட்ரானா இருக்கும். ஆனா 6ஆ இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். 6 நியூட்ரான் மட்டும் இந்த கார்பன் தனிமத்துல இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து என்ன ஆகும்னா, ஸ்டேபிளா இருக்கும். அப்போ ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா, 6C13 அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்காது. நிலையற்ற தன்மையில இருக்கும். அப்ப இது நிலைப்புத்தன்மை கொண்டதா மாறணும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டான் வெளியாகணும். ஓகேவா? சோ இந்த மாரி வெளியாகும் பொழுது என்ன ஆகும்னா, ஆற்றல் வெளியிடப்படும். இதுதான் வந்து கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப கதிரியக்கம்னா என்னன்னு பார்த்தாச்சுல்ல. இப்போ கதிரியக்கத்துடைய அலகு என்ன யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ரேடியேஷனோட யூனிட்ஸ் அப்படிங்கிறது கியூரி அப்படிங்கிற ஒரு அலகு இருக்கு. இந்த யூனிட் வந்து பழசு. ரொம்பவே ஓல்டான ஒரு யூனிட் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்பாங்க. கியூரினா என்னன்னு கேட்பாங்க. ரூதர்ஃபோர்ட்னா என்னன்னு கேட்பாங்க. பெக்ரால்னா என்னன்னு கேட்பாங்க. சோ அதனால இத தெளிவா பார்த்துக்கோங்க. ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10^10 என்ற அளவில் சிதைவு ஏற்பட்டால் அது ஒரு கியூரி எனப்படும். அப்ப ஒரு வினாடியில 3.7 × 10^10ங்கிற அளவுல சிதைவு ஏற்படுது. அந்த உட்கரு சிதைவு ஏற்படுது அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1 கிராம் ரேடியம் 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமம். அப்போ 1 கிராம் ரேடியம் 226ல இருந்து எவ்வளவு அதோடைய சிதைவிற்கு சமம். ஓகேங்களா? சோ அப்போ 1 கியூரி அப்படிங்கிறது ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10^10 சிதைவுகளை தரக்கூடிய கதிரியக்க தனிமத்தின் அளவு தான் வந்து 1 கியூரி. இதுவே ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது இன்னொரு கதிரியக்க அலகு. சோ இந்த கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் 10^6 ஓகேங்களா? 10^6 அளவு கதிரியக்க சிதைவின் அளவு 10^6 எனில் அது ஒரு ரூதர்ஃபோர்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 3.7 × 10^10னா ஒரு கியூரின்னு சொல்லுவாங்க. இதுவே 10^6ன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு வினாடி நேரத்தில் 10^6 சிதைவுகளை தரக்கூடிய கதிரியக்க தனிமத்தின் அளவுதான் ஒரு ரூதர்ஃபோர்ட். அதுவே பெக்கரால் அப்படின்னா என்னன்னா கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு. பன்னாட்டு அலகுனா எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம்ல. இன்டர்நேஷனல் சிஸ்டம் இன்டர்நேஷனல்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்துட்டு இந்த பெக்கரால். சோ இதுதான் காமனா இது பண்ணக்கூடியது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு பெக்கரால் எனப்படும். ஒரு வினாடியில எவ்வளவு கதிரியக்க சிதைவு அளவு இருக்கோ அதுதான் வந்து ஒரு பெக்கரால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்னன்னா, ரான்ஜன் அப்படிங்கிறது வந்து காமா மற்றும்
எக்ஸ் கதிர்களை வெளியிடப்படும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காமா அண்ட் எக்ஸ் கதிர்களை வெளியிடக்கூடிய கதிரியக்கத்துக்கான இன்னொரு அலகுதான் என்னது? இந்த ரான்டஜன். இந்த ரான்டஜன் அப்படிங்கிறது என்ன? ஒரு ரான்டஜன் அப்படின்னா என்னன்னா, நிலையான அழுத்தம், வெப்பநிலை, ஈரப்பத நிலையில 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.5 into 10⁻⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கக்கூடிய அளவுதான் வந்து ஒரு ரான்டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 4 இது கேட்பாங்க, கதிரியக்கத்தோட அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கியூரினாலும் கதிரியக்கத்தோட அளவுதான், ரூதர்ஃபோர்ட்னாலும் கதிரியக்கத்தோட அளவுதான், பெக்கரால்னா கதிரியக்கத்தோட அளவுதான், ரான்டஜன்னாலும் உங்களுக்கு கதிரியக்கத்தோட அலகுதான். அப்ப 4 யூனிட் இருக்கு. இந்த 4 யூனிட்டுமே ஸ்பெசிபிக்கா என்னன்னு தெரியணும். கியூரினா 3.7 into 10⁻10 அண்ட் ரூதர்ஃபோர்ட்னா 10⁻6. பெக்கரால்னா ஒரு வினாடியில வெளியிடக்கூடிய கதிரியக்க சிதையோட அளவுதான் வந்து ஒரு பெக்கரால். ரான்டஜன் அப்படின்னா ஒரு நிலையான அழுத்தம், வெப்பநிலை, ஈரப்பத நிலையில 1 கிலோகிராம் காற்றுல கதிரியக்க பொருளானது 2.58 into 10⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கக்கூடிய அளவுதான் வந்து ஒரு ரான்டஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கதிரியக்கம் வெளியிடுது அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப என்னென்ன கதிர்கள் வெளியாகும் அப்படின்னா, கதிரியக்கத்திற்கு உட்படும் பொழுது கதிரியக்க உட்கரு செறிவு மிகு அல்லது அபாயகரமான கதிர்களை உமிழும். அந்த கதிர்கள் தான் என்னன்னா, ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா பகுதி கொடுத்திருக்காங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், சயின்ஸை பொறுத்த வரைக்கும், நாட் ஒன்லி சயின்ஸ், எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யுரேனஸ் கோள் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச் பிளண்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலான மார்டின் கிலாஃப்ரத் கண்டறிந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது கேட்பாங்க, யுரேனியத்தை கண்டறிந்தவர் யாருன்னு. அப்ப யுரேனியத்தை யாரு வந்து பிட்ச் பிளண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க? ஜெர்மன் கெமிஸ்டிஸ்டான மார்டின் கிலாஃப்ரத் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களுடைய பண்புகளை வந்து டேபிள் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இதோட தன்மை, ஆக்சுவலா ஆல்பா கதிர் உமிழப்படுது அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த சேய் உட்கரு உருவாகும்ல, அது வந்து 2 புரோட்டான்கள் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவுடைய உட்கருவாகும். சோ இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஆல்பா கதிர், அந்த கதிரியக்கத்துல ஆல்பா கதிர்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது ஹீலியம் உடைய அணு எண் 2ஆவும் மேல வந்து 4ன்னு இருக்கும். இந்த ஃபார்ம்ல வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு சேய் உட்கரு, தாய் உட்கருங்கிறது கதிரியக்கத்திற்கு உட்படக்கூடிய தனிமத்தோடைய உட்கரு, அந்த அணுவோடைய உட்கரு. இது வந்து கதிரியக்கத்துக்கு உட்பட்டு இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா சேய் உட்கரு அப்படின்னு உருவாகும். அந்த சேய் உட்கரு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்பா கதிர் வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே பீட்டா கதிர் வெளியில வந்திருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இவை அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள்ல வந்து வெளியிடும். ஓகேங்களா? எலக்ட்ரான்களா வெளிவரும். சோ இதுவுமே வந்து இப்ப உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. புரோட்டான்கள் 2 புரோட்டான்கள் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கரு அப்படின்னா ஆல்பா கதிர் வெளியிட்டு இருக்கு. எலக்ட்ரானா இருந்துச்சுன்னா பீட்டா கதிர். இதுவே காமா கதிரா இருந்தா போட்டான்கள் எனப்படக்கூடிய மின்காந்த அலைகள் தான் வந்து இந்த காமா கதிர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி லேட்டரா வந்து ரியாக்ஷன்ஸ்ல நான் சொல்றேன் இது என்ன அப்படின்னுட்டு, உங்களுக்கு அப்ப ஈஸியா புரியும். அடுத்தது, புரோட்டான்னா என்னது? நேர்மின் சுமை இருக்குமா? அப்ப ஆல்பா கதிர்னா நேர்மின் சுமை கொண்ட துகள்களா இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா, பீட்டா கதிர்கள்ங்கிறது எலக்ட்ரான்கள்னு சொன்னோமா, அப்ப எதிர்மின் சுமை கொண்ட துகள்களா இருக்கும் இந்த கதிர்கள். அதுக்கடுத்து காமா கதிர்கள்ங்கிறது மின்சுமை அற்றவை, நடுநிலை துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காமா துகள்களுடைய மின்சுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழி. சுழினா 0 அப்படின்னு அர்த்தம், 0. ஓகேங்களா? அடுத்து அயனியாக்கும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பா துகள்களுக்கு தான் அயனியாக்கும் திறன் அதிகமா இருக்கும். அப்ப ஆல்பா துகள்கள் வந்து பீட்டா துகள்கள் மாதிரி 100 மடங்கு அயனியாக்கும். அதுவே காமா துகள்கள் மாதிரி 10,000 மடங்கு அதிகமா அயனியாக்கும். ஆனா பீட்டா துகள்களுடைய அயனியாக்கும் திறன் குறைவு. ஒப்பீட்டளவுல இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது காமாக்கு இன்னும் ரொம்ப கம்மி. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது ஊடுருவும் திறன். இதுக்கு அயனியாக்கும் திறனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போட்டீங்கன்னா ஊடுருவும் திறன். அப்ப ஆல்பா துகள்களுக்கு ஊடுருவும் திறன் வந்து மிக குறைவு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆல்பா துகள் வருது அப்படின்னா, ஆல்பா கதிர்கள் வருது அப்படின்னா, ஒரு பேப்பரை வச்சுட்டீங்கன்னா கூட அந்த கதிர்வீச்சை வந்து தடுத்துடவே முடியும். ஓகேங்களா? இதுவே ஆல்பா கதிர்களை விட ஊடுருவும் திறன் அதிகம் கொண்டதுதான் இந்த பீட்டா கதிர்கள். சோ இது வந்து மெல்லிய தகட்டின் வழியே ஊடுருவி செல்லக்கூடியது. பேப்பர்லாம் வச்சாலும் மெல்லிய தகடா இருந்தாலுமே அது வந்து ஊடுருவி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பீட்டா கதிர்கள் அப்படிங்கிறது மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை.
தடிமனான உலோகங்களின் வழியே கூட ஊடுருவி செல்லும். ஓகேங்களா? சோ அப்படியே மாத்தி போட்டுக்கோங்க. அயனியாக்கும் திறன் ஆல்பாக்கு அதிகமா இருக்கும், பீட்டா கம்மியா இருக்கும், காமாக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே ஊடுருவும் திறன்கிறது காமா கம்மியா இருக்கும், பீட்டாக்கு அதிகமா இருக்கும். பீட்டாவை விட ஆல்பாக்கு கம்மியா இருக்கும், பீட்டாவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், பீட்டாவை விட காமாக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படும் விளைவு. மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும் எது? ஆல்பா துகள்கள். இதுவே பீட்டா துகள்கள் வந்து மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும். ஆனா காமா துகள்கள் வந்து மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையாது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்பா துகள்கள் வந்து மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும்னு பார்த்தோம்ல, இது எந்த திசையில விளக்கம் அடையுதோ அதுக்கு எதிர் திசையில தான் வந்து இந்த பீட்டா துகள்கள் விளக்கம் அடையும். அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது திசைவேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 மடங்கு வரை இதிலான திசைவேகத்துல செல்லும். அப்போ ஒளியோட திசைவேகத்துல 1/10ல இல்லைன்னா 1/10ல இருந்து 1/20 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீட்ல தான் வந்து இந்த ஆல்பா துகள்கள் போகும். இதுவே பீட்டா கதிர்களா இருந்துச்சு அப்படின்னா ஒளியின் திசைவேகத்துல 9/10 மடங்கு திசைவேகத்துல செல்லும். அதாவது ஒளியை விட கொஞ்சம் வேகம் வந்து கம்மியா இருக்கும். ஆனா காமா கதிர்கள் ஒளியோடைய திசை வேகத்திலேயே வந்து செல்லும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கதிரியக்க இடம்பெயர்வு விதி. கதிரியக்க இடம்பெயர்வு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது அந்த செய் உட்கரு உருவாகும்ல, கதிரியக்கம் நடந்துச்சுனாவே அங்க என்ன ஆகும்? ஒரு உட்கரு உருவாகும். அதுதான் உருவாகக்கூடிய அந்த உட்கரு தான் செய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது செய் உட்கரு உருவாகும் அப்படிங்கறத என்பதை கதிரியக்க இடம்பெயர்வு விதியின் மூலம் 1913 ஜாடி மற்றும் பஜன் விளக்கினார்கள். அப்ப இந்த விதியின் படிதான் வந்து ஆல்பா பீட்டா கதிர்கள் ஆல்பா பீட்டா சிதைவின் போது வந்து ஒரு செல் உட்கருவே உருவாகும் அப்படின்னு எப்பதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1913ல ஜாடி பஜன் அப்படிங்கிறவங்க தான் இந்த விதியை பயன்படுத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுல இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க, ஆல்பா சிதைவப்ப என்ன ஆகும், பீட்டா சிதைவப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கதிரியக்க தனிமம் ஒன்று ஒரு ஆல்பா துகளை உமிழும் பொழுது அதுல இருந்து அந்த கதிரியக்கம் வெளிப்படுதுன்னு சொல்றோம்ல, அப்ப அத ஒரு ஆல்பா துகளை வெளியிட்டுச்சு அப்படின்னா அதோட நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் 2ம் என்ற அளவில் குறைந்து ஒரு புதிய சேய் உட்கரு உருவாக்கும். அதாவது அணு எண்ல 2 நிறை எண்ல 4 குறைஞ்சு ஒரு புதிய சேய் உட்கரு உருவாக்குமா. அதாவது ஒரிஜினல் இதுல இருந்து இந்த ஒரு ஃபார்ம்ல வெளில வரும். இந்த ஃபார்ம்ல வெளில வரதான் ஒரு ஹீலியம். இதுதான் வந்து புதிய சேய் உட்கருவை உருவாக்கும். ஓகேங்களா? இதுவே கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகளை உமிழும் பொழுது அதன் நிறை எண்ணில் மாறாமலும் அணு எண்ணில் ஒன்று அதிகரித்தும் புதிய செய் உட்கரு உருவாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்ப ஆல்பா சிதைவு அதாவது ஒரு அணுக்கருங்கிறது நிலையற்ற தன்மையில இருக்கும் பொழுது நிலையற்ற அந்த தாய் உட்கருவானது ஆல்பா துகளை உமிழ்ந்து என்ன பண்ணும், நிலையான ஒரு தனிமமா மாறுமா. அப்படி மாறும் பொழுது உருவாகக்கூடிய அந்த இதுதான் வந்து சேய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யுரேனியம் 238 எடுத்திருக்காங்க. இந்த யுரேனியம் 238 போடும்போது ஆல்பா துகளை உமிழ்ந்து தோரியம் 234 ஆகவும் மாறுகிறதா. இங்க பாருங்க, யுரேனியம் 238 இருக்கா, அணு எண் என்னது 92வா. சோ இது என்னவா மாறும் அப்படின்னா ஆல்பா துகள்களை உமிழ்றதுனால ஆல்பா சிதைவின் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா தோரியம் 234ன்னு மாறும். இதுதான் சொல்லிருப்பாங்க. நிறை எண்ல எத்தனை குறைஞ்சிருக்கு, இங்க 238 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு 234 இருக்கா. அப்ப நிறை எண்ணில் 4ம் அணு எண் இங்க யுரேனியம்க்கு எத்தனை இருக்கு 92 இருக்கா, ஆனா இங்க தோரியம்க்கு எவ்வளவு இருக்கு 90. அப்ப அணு எண்ல எத்தனை குறைஞ்சிருக்கு 2. சோ இதுதான் கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த தாய் உட்கருல இருந்து அணு எண்ல 2ம் நிறை எண்ல 4ம் குறையும். இந்த மாதிரி குறையுது அப்படின்னா அதுதான் ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க குறைஞ்சிச்சுல்ல, அந்த அணு எண் 2 கீழ இருக்கும், நிறை எண் 4. சோ இந்த ஃபார்ம் தான் வந்து ஹீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்ப ஒரு தாய் உட்கருவானது ஆல்பா சிதைவடைந்து அதன் நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் 2ம் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாக்கும். இதுதான் அந்த உருவாக்கக்கூடிய புதிய சேய் உட்கரு. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து என்னன்னா பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவினப்ப என்ன ஆகும்னு சொன்னாங்க, ஒரு நிலையற்ற தாய் உட்கருவானது பீட்டா துகளை உமிழ்ந்து நிலைத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவது பீட்டா சிதைவு. எல்லா சிதைவுமே இப்படிதான் இருக்கும். ஒரு நிலையற்ற தாய் உட்கரு வந்து அந்த பர்டிகுலர் ஆல்பா துகளை வெளியிட்டுச்சு அப்படின்னா அது ஆல்பா சிதைவுன்னு சொல்லுவாங்க. இதுவே பீட்டா துகளை உமிழ்ந்து ஒரு சேய் உட்கரு உருவாக்குச்சுன்னா அது பீட்டா சிதைவுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க பாருங்க, பாஸ்பரஸ் கொடுத்திருக்காங்க. பாஸ்பரஸ் வந்து பீட்டா சிதைவின் மூலம் இதாகும். அப்ப பாஸ்பரஸ் அணு எண் என்னன்னா 15, நிறை எண் என்ன 32வா. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பீட்டா சிதைவு அடையும் பொழுது
சல்பர் 16 மாறும். அணியன் என்ன ஆயிடுச்சுன்னா 16. ஆனா நிறை எண்ல மாற்றம் இருக்காது. சோ இதுதான் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. நிறை எண் மாறாமலும் பீட்டா துகள்களை உமிழும் பொழுது அதன் நிறை எண் மாறாமலும் அணு எண்ணில் ஒன்று அதிகரிக்கும். அணு எண்ணா கீழே இருக்கிறது. கீழே வந்து ஒண்ணு அதிகரிக்கும். இங்க பாஸ்பரஸ்க்கு என்னதான் இருந்துச்சு 15. ஆனா சல்பர்னு வரும்போது அணு எண் என்ன ஆயிடுச்சு 16. சோ இந்த மாதிரி இதாகும். இதுதான் வந்து என்னன்னா பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவின் போது நிறை எண்ணில் எவ்வித மாறுபாடும் இல்லாமல் அணு எண்ணில் ஒன்று அதிகரிக்கும். குறிப்பு: அணுக்கரு வினையில் தோன்றும் புதிய தனிமத்தின் உட்கருவானது நிறை எண்ணால் அல்லாமல் அணு எண்ணால் அறியப்படுகிறது. அதாவது இந்த இதுல மட்டும் பீட்டா சிதைவுல மட்டும் எப்பவுமே நிறை எண் வச்சுதான் சொல்லுவாங்க அந்த புதுசா உருவாகக்கூடிய அந்த உட்கருவை. ஆனா இங்க வந்து அணு எண்ணை வச்சு சொல்லுவாங்க பீட்டா சிதைவுல மட்டும். ஓகேங்களா? அடுத்து காமா சிதைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமா சிதைவின் போது உட்கருவின் ஆற்றல் மட்டுமே மாற்றமடைகிறது. உட்கருவுடைய ஆற்றல் மட்டம் மட்டும்தான் வந்து மாற்றமடையதே தவிர அதோட அணு எண்ணோ நிறை எண்ணோ எந்த ஒரு மாற்றமுமே அடையாது. ஓகேவா? சோ இவ்வளவுதான். அப்ப ஆல்பா, பீட்டா கதிர்கள், காமா கதிர்களுடைய பண்புகள் குடுத்திருப்பாங்க. இதுல இந்த அயனியாக்கும் திறன், ஊடுருவும் திறன் பாத்துக்கோங்க. அண்ட் திசை வேகம் பாத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம இந்த தன்மை இது கேட்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது யார் வந்து விளக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது ஒரு ஆல்பா சிதைவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப நிறை எண்ல 4ம் அணு எண்ல 2 குறைஞ்சு ஒரு புதிய செய்தி உட்கரு உருவாச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்பா சிதைவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து தாய் உட்கரு. இதுல இருந்து 4 குறைஞ்சு இதுல இருந்து அணு எண்ல 2 குறைஞ்சு உருவாகுதுல்ல, இதுதான் செய் உட்கரு. சாரி, இது மாத்தி சொல்லிட்டேன். இதுதான் செய் உட்கரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வெளியில வர்றது வந்து ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பீட்டா. இதுல வந்து இதுதான் தாய் உட்கரு. இது சேய் உட்கரு. கதிரியக்கத்தினால உருவாக்கக்கூடிய அந்த புதிய இது இருக்குல்ல, அதுதான் சேய் உட்கரு. சோ அதுக்கடுத்து காமா சிதைவுல இந்த மாதிரி அணு எண், நிறை எண் மாற்றம் இருக்காது. இதையும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது அணுக்கரு பிளவு அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. யுரேனியம் உட்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என்பதனை 1939 ஜெர்மன் அறிவியல் அறிஞர்கள் ஆட்டோஹாம் மற்றும் எஃப் ஸ்டார்மன் கண்டறிந்தனர். அதாவது யுரேனியம் உட்கருவை வந்து நியூட்ரான் கொண்டு தாக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா 2 சிறிய உட்கருக்களா வந்து பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க 1939ல. யாருன்னா ஆட்டோஹான் அப்படிங்கிறவங்களும் ஸ்டார்மன் அப்படிங்கிறவங்களும் கண்டறிகிறாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா கனமான அணுவுடைய உட்கரு பிளவுற்று 2 சிறு உட்கருக்களாக மாறும் பொழுது அதிக அளவு ஆற்றல் வந்து வெளியிடும். சோ அந்த நியூட்ரான்கள் வெளியேற்றப்படக்கூடிய அந்த நிகழ்வு தான் வந்து அணுக்கரு பிளவு அப்படிம்பாங்க. இது ஆக்சுவலா இங்க பாருங்க. இப்ப இது வந்து யுரேனியம் 239 சாரி 235. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்குவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நியூட்ரான் கொண்டு இதை தாக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இது பேரியம் 56 பேரியம் 141 ஆகும். அடுத்தது 36 KR92 ஆகும் இதாகும். இது மட்டும் இல்லாம இதுல இருந்து ஆற்றலும் வெளியாகும். 200 மெகா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ங்கிற ஆற்றலும் 3 நியூட்ரானும் வெளியில வரும். ஓகேங்களா? ஒரு யுரேனியம் 235 வந்து ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்கி ஒரு அணுக்கரு பிளவு உருவாகுது. அணுக்கரு பிளவுனா ஒரு அணுவுல இருந்து பல அணுவா மாறுறது. அதுதான். சோ அப்போ ஒரு யுரேனியம் 235ல இருந்து எத்தனையா உருவாகும்னா ஒண்ணு பேரியமா உருவாகும், இன்னொன்னு வந்து கேஆரா உருவாகும், இதுல கிரிப்டானா உருவாகும். சோ இதுல 3 நியூட்ரான்கள் வெளிப்படும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு யுரேனியம் அணு இருக்குல்ல, யுரேனியம் 235 இருக்குல்ல, அதோட மோதும் போது மறுபடியும் இதே மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். சோ இந்த இங்க எப்படி ஒரு நியூட்ரான்னால இப்படி உருவாகுது. இந்த 2 பேரியம் அண்ட் கிரிப்டான் அண்ட் 3 நியூட்ரான்கள் ஆற்றல் வெளியிடுதா, அதே மாதிரி இந்த ஒரு நியூட்ரான் என்ன பண்ணா இன்னொரு யுரேனியம் 235 வந்து தாக்கும். சோ அப்ப மறுபடியும் பிளவு ஏற்படும். சோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இது நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. இதுதான் இங்க அடுத்து வரப்போகுது உங்களுக்கு. சோ அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு பிளவு அப்படின்னா கனமான அணுக்கருவுடைய உட்கரு பிளவுற்று 2 சிறு உட்கருக்களாக மாறும் பொழுது அதிக ஆற்றலுடன் நியூட்ரான்களும் வெளிவரும். அந்த நிகழ்வு தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அணுக்கரு பிளவு. ஓகேங்களா? பிளவுற்று 2, 3 இதா வந்து உருவாகிறது இல்லாம நியூட்ரான்களும் வெளிவரும், ஆற்றலும் வெளிவரும் இந்த அணுக்கரு பிளவப்போ. சோ அப்ப யுரேனியம் 92 235
வந்து ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பேரியம் பிளஸ் கிரிப்டானா மாறி அது மட்டும் இல்லாம 3 நியூட்ரான்களும் ஆற்றலும் வெளியிடப்படுகிறது. இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ ஒவ்வொரு பிளவிற்கும் 3.2 இன்டு 10⁻−11 ஜூல் அளவுடைய சராசரி ஆற்றல் வெளியிடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு பிளவுலயுமே இவ்வளவு ஆற்றல் வந்து வெளியிடப்படுகிறது. அடுத்தது பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்னா என்ன? கதிரியக்க பொருட்கள் ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்தாமல் அப்பொருள் பிளவுக்கு உட்படும் பொருள் எனப்படும். அதாவது கதிரியக்க பொருள் வந்து ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருளை பிளவுக்கு உட்படும் பொருள். நீங்க ஒரு கதிரியக்க பொருள் வைக்கிறீங்க. சோ அது ஒரு நியூட்ரான் அது வந்து ஒரு நியூட்ரானை உட்கவர்ந்து அது வந்து பிளவுற்றுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எதெல்லாம் பிளவுக்கு உட்படும் அப்படின்னா யுரேனியம் 235 இப்ப பார்த்தோம்ல. சோ இந்த யுரேனியம் 235 என்ன பண்ணுது? இந்த ஒரு நியூட்ரானை வந்து உட்கவர்றதுனால என்ன ஆகுது? வெடிக்குது. அப்ப வெடிக்கும் போது என்ன ஆகுது? பேரியமாவும் கிரிப்டானாவும் மாறுது. அது மட்டும் இல்லாம ஆற்றலும் 3 நியூட்ரான்களும் வெளியில வருதா? சோ அதுதான். சோ அப்ப இந்த யுரேனியம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது? பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள். அப்ப யுரேனியம் 235 அடுத்தது புளுட்டோனியம் 239 அடுத்தது புளுட்டோனியம் 241 இதெல்லாமே பிளவுக்கு உட்படும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்களும் நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுக்கு உட்படுவதில்லை. அதாவது ஒரு நியூட்ரானை உட்கவர்ந்து பிளவுக்கு உட்படும்னு சொன்னோம்ல. சோ அப்ப எல்லா யுரேனியம் அணுக்களுமே வந்து இதாகுமா அப்படின்னு கிடையாது. யுரேனியத்தோட எல்லா ஐசோடோப்களும் வந்து என்ன ஆகுதுன்னா, நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுபடாது. ஒரு சில இது வந்து கண்டிப்பா அது பிளவுறாது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க இங்க. சோ யுரேனியம் 238 அப்படிங்கிறது பிளவுக்கு உட்படுவதில்லை. அதே வேளையில் யுரேனியம் 235ங்கிறது என்ன ஆகும்? பிளவுக்கு உட்படும். சோ இது கேட்பாங்க. எந்த யுரேனியத்துடைய அணு வந்து எந்த ஐசோடோப் வந்து பிளவுக்கு உட்படாது அப்படின்னு கேட்பாங்க. யுரேனியம் 238 ஓகேவா? ஆனா இந்த பிளவுக்கு உட்படாத சில கதிரியக்க தனிமங்கள் இருக்குல்ல, அத நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலமா பிளவுக்கு உட்படும் பொருட்களா மாற்ற முடியும். சோ இந்த மாதிரியான பொருட்களை தான் வந்து வளமிக்க பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதாவது ஜென்ரலா இது வந்து பிளவுக்கு உட்பரா உட்ப அதாவது நியூட்ரானை வந்து உட்கவராது. அதனால பிளவுபடாது. ஆனா இந்த மாதிரியா இருக்கக்கூடிய கதிரியக்க தனிமங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயற்கையா அந்த நியூட்ரான்களை வந்து உட்கவர செய்வாங்க. சோ அந்த மாதிரி இது பண்ணும்பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா இது பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாற்ற முடியும். சோ இந்த பொருட்களை வளமை பொருட்கள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா 238 யுரேனியம் 238 தோரியம் 232 புளுட்டோனியம் 240 இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யுரேனியம் 238ங்கிறது பிளவுக்கு உட்படாது. ஆனா இத பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா இத ஒரு நியூட்ரானை உட்கவர செய்வதன் மூலமா இத பிளவுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருளா மாத்த முடியும். சோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த நிகழ்வு தான் பொருட்களை தான் வந்து வளமிக்க பொருட்கள் அல்லது வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தொடர்வினை. இந்த தொடர்வினை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னன்னா, இப்போ யுரேனியம் 235 அப்படிங்கிறது அணுக்கருவினை நியூட்ரான் கொண்டு தாக்கும் பொழுது பிளவுக்கு உட்பட்டு 3 நியூட்ரான்களை வெளியிடுகின்றன. இங்க பார்த்தோம்ல. சோ ஒரு யுரேனியம் அணு இருக்கு. சோ இது வந்து ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்குறோம். அப்படிங்கும் பொழுது இது என்ன ஆகுது? பேரியம், கிரிப்டானா மாறுனது மட்டும் இல்லாம 3 நியூட்ரான் கொண்டு வருதா? சோ இப்போ இங்க எப்படி ஒரு நியூட்ரான் இப்படி பிரிச்சுச்சு. பிரிச்சு ஒரு 3 நியூட்ரான் வெளியிடுச்சுல. இதே மாரி அடுத்து நிகழும். மறுபடியும் இந்த நியூட்ரான் என்ன பண்ணா இன்னொரு யுரேனியம் அணுவ வந்து தாக்கும். அப்படி தாக்கும்போது இன்னொரு பேரியம், கிரிப்டான் உருவாகுறது மட்டும் இல்லாம, அது ஒரு 3 நியூட்ரான உருவாக்கும். அதே மாரி இது ஒரு 3 நியூட்ரான உருவாக்கும். இந்த ஒரு நியூட்ரான் வந்து இன்னொரு யுரேனியம தாக்கும்பொழுது, இது ஒரு 3 நியூட்ரான உருவாக்கும். அப்ப மறுபடியும் இந்த நிகழ்வு வந்து தொடர்வினையா போகும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த நியூட்ரான் இருக்குல்ல, இது இன்னொன்ன தாக்கும். அப்படிங்கும்போது அப்படியே கன்டினியூவஸா அந்த பெருக்கு தொடர் இதுல வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த 3 நியூட்ரான்களும் அடுத்து வரும் 3 யுரேனியம் உட்கருப்பிளவிற்கு காரணமாக அமைந்து அடுத்து 9 நியூட்ரான்களை தரும். சோ இந்த 9 நியூட்ரான்களும் அடுத்து வரக்கூடிய 9 யுரேனியம் உட்கருக்கள் பிளவிற்கு காரணமா அமைஞ்சு 27 நியூட்ரான்களை உருவாக்க காரணமாகும். சோ இந்த மாதிரி இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடைபெறும். இதுதான் வந்து தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொடர்வினையில் தன் பரவுதல் நிகழ்வின் மூலம் நியூட்ரான்களின் எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் இது இம்பார்ட்டன்ட்
பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை இருந்துச்சு? 3. அதுக்கப்புறம் அது என்னாச்சு? 9. அதுக்கப்புறம் என்னாச்சு? 27. சோ இந்த மாதிரி இதாயிட்டே போகும். அடுத்து 81ஆ மாறும். சோ இது வந்து பெருக்கு தொடர் விகிதத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொடர்வினைய வந்து கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடற்ற தொடர்வினைன்னு 2 வகையா பிரிக்கலாம். கட்டுப்பாடான தொடர்வினைன்னா அந்த வினைய வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். கட்டுப்பாடற்ற அப்படின்னா அந்த தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல அந்த பிளவு, அத வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப கட்டுப்பாடான தொடர்வினையில் வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை 1 என்ற அளவில் பராமரிக்கப்படுகிறது. அதாவது இப்ப வந்து நம்ம இந்த இதுல பிரிக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 3 வரும். அடுத்து அதுல இருந்து 9 வரும். இந்த மாதிரி அதிகமா போயிட்டு இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி இல்லாம கட்டுப்பாடான தொடர்வினையா இருந்துச்சு அப்படின்னா, வெளிவரக்கூடிய நியூட்ரானோட எண்ணிக்கை 1 அப்படிங்கிற அளவுல பராமரிக்கிறது. ஒரு பிளவு நடைபெற்றுச்சுன்னா அதுல இருந்து 1 தான் வெளில வரும். சோ அந்த 1 இன்னொரு பிளவுக்கு உருவாகும். அந்த 1 இன்னொரு பிளவு. அந்த மாதிரி தான் போகுமே அதுதான் வந்து கட்டுப்பாடான தொடர்வினை அப்படிங்கிறாங்க. அதாவது உட்கவரும் பொருட்களை கொண்டு வெளிவரும் நியூட்ரான்களில் ஒரே ஒரு நியூட்ரானை மட்டும் தொடர்வினைக்கு அனுமதித்து மற்ற நியூட்ரான்கள் இருக்குல்ல அதை உட்கவரப்படுகின்றன. ஆகையால் இவ்வினையானது கட்டுப்பாடான வினையாக தொடர்கிறது. இத்தொடர்வினையின் மூலம் வெளியேற்றப்படும் ஆற்றல் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. அணுக்கரு உலையில் முழுவதும் நிலை நிறுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலை உருவாக்க கட்டுப்பாடான தொடர்வினை பயன்படுத்தப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. அணுக்கரு உலையில இருந்து மின்சாரம் இது பண்றாங்களா? சோ அங்க வரக்கூடிய அந்த வெப்பாற்றலை பயன்படுத்தி தான் மின்சாரம் உருவாக்குறாங்க. சோ அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு அணுக்கரு பிளவு ஏற்படும் போது வெப்ப ஆற்றல் உமிழப்படும். அந்த ஆற்றல்ல இருந்து தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம். இருந்தாலுமே அந்த அணுக்கரு பிளவுங்கிறது ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகலன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தா மாறிடும். சோ அப்ப அதை வந்து கட்டுப்பாடா வச்சுக்கணும். 1ல இருந்து 1 தான் வரும். 3 நியூட்ரான் வரும். ஆனா இந்த 3 நியூட்ரான் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நியூட்ரான் மட்டும் அடுத்த பிளவுக்கு போகும். அடுத்த ஒரு அணுவோட இணைஞ்சு பிளவுல ஈடுபடும். ஆனா மீதி இருக்க 2 இருக்குல்ல, அந்த நியூட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஒரு சில தனிமங்கள்லாம் வந்து என்ன ஆகும்? நியூட்ரான்கள அதாவது பிளவுக்கு உட்படாது. அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளவுக்கு உட்படக்கூடிய பொருட்கள் அதுதான் வந்து வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து என்ன பண்ணலாம்னா, நியூட்ரான உட்கவர செஞ்சோம் அப்படின்னா, அது வந்து வளமை பொருட்கள். மறுபடியும் பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா வந்து மாறும் அப்படின்னு சொன்னோம்ல. சோ அந்த ப்ராசஸ் இங்க தான் பண்ணுவாங்க. எகெயின் சொல்றேன், கிளியரா பாத்துக்கோங்க. இப்போ ஒரு யுரேனியம் அணு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 3 நியூட்ரான் வெளில வருமா? அந்த 3 நியூட்ரான்ல ஒரு நியூட்ரான வந்து அடுத்த பிளவுக்கு உட்படுத்துவாங்க. இது வந்து இன்னொரு யுரேனியத்தோட சேர்ந்து மறுபடியும் 3 நியூட்ரான்கள குடுக்கும். அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல 1 மட்டும் தான் அந்த பிளவுக்கு போகும். மீதி இருக்க 2 என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்பிளவுக்கு உட்படாம இருக்கக்கூடிய ஐசோடோப்லாம் இருக்குல்ல, அதன் மூலமா இந்த நியூட்ரான உள்ள உட்கவர வச்சிருவாங்க. அப்சார்ப் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அப்சார்ப் பண்ணிட்டா அது வந்து பிளவுக்கு உட்படாது. ஓகேங்களா? ஆனா இந்த பிளவுக்கு உட்படாத பொருட்கள் வந்து இந்த மாதிரி நியூட்ரான்களை அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா, அது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாறிடும். தட் இஸ் கால்ட் வளமை பொருட்கள். புரிஞ்சா? சோ இது இப்போ இந்த பொருள் வந்து பிளவுக்கு உட்படக்கூடியதா இருக்கும். சோ இப்ப இந்த பொருளை ஒரு நியூட்ரான் வந்து தாக்குச்சு அப்படின்னா, இதுல இருந்து மறுபடியும் அந்த மாதிரி வரும். சோ இந்த ப்ரொசீஜர் தான் வந்து கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இங்க அப்படியே பெருக்கு தொடர்ல போனுச்சுல்ல, அதுதான் வந்து கட்டுப்பாடற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினையில் தொடர்வினையில் எண்ணற்ற நியூட்ரான்கள் பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் அதிகமான பிளவு பொருட்களும் உருவாகும். இதன் முடிவில் ஒரு வினாடிக்குள் அதிகமான ஆற்றல் வெளியேற்றுகின்றது. இவ்வகையான தொடர்வினை பயன்படுத்தி அணுகுண்டு வெடித்தல் நிகழ்த்தப்படுகிறது. அப்ப அணுகுண்டு வெடித்தல்ல இதுதான் பயன்படுத்துறாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து என்ன ஆகுறாங்க? பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. இங்க பாருங்க, இது இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கா? சோ இது என்ன ஆகுது? இங்க போகுது, இங்க வருது. ஆனா இது நீங்க இது நிறையன்னு பாத்துக்கணும். மாறி இருக்கு. ஓகேவா? சோ இது வேற ஒரு இது தனிமமா உருவாக்கியிருக்கு. அப்ப 2 வருதா? சோ இதுல இருந்து வர 2 நியூட்ரான்ல இந்த ஒரு நியூட்ரான் மறுபடியும் ஒரு யுரேனியம் 235 இதாகுது. அப்ப அது இன்னும் 2 உருவாக்கும். அதுல இருந்து இந்த ஒண்ணுல இருந்து மறுபடியும் 2. இந்த ஒண்ணுல இருந்து மறுபடியும் 2. சோ இந்த மாதிரி பெருக்கு தொடர்ல வந்து போகும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மாறுநிலை நிறை. அணுக்கரு பிளவின் பொழுது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியாகிறது. ஆனால் எல்லா நியூட்ரான்களும் அடுத்தடுத்த பிளவினை உண்டாக்கும் என்பதை உறுதியாக கூற இயலாது.
சோ அப்ப ஒவ்வொரு அணுக்கரு பிளவு நடக்கும் பொழுதும் நியூட்ரான்கள் வெளியிடும், ஆற்றல்களும் வெளியிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ அப்போ வெளியில வர எல்லா நியூட்ரான்களுமே அடுத்த அணுக்கரு பிளவுக்கு காரணமா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில நியூட்ரான்கள் பிளவுக்கு காரணமா இருக்கும். ஒரு சில இது வந்து உட்கவரப்பட்டுரும். அவ்வளவுதான். சோ இந்த இதுல பார்த்தோம்ல, கட்டுப்பாடான தொடர் வினையில ஒரு நியூட்ரான் தான் என்ன ஆகுது அடுத்து பிளவுக்கு போகுது. மீதி இருக்கக்கூடிய 2ம் வந்து பிளவு பிளவுக்கு அதாவது பிளவுபடாத ஐசோடோப்கள் இருக்கும் பாருங்க. பிளவுக்கு உட்படாத ஐசோடோப்கள். அந்த பொருட்களோட உட்கவரப்பட்டு பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா வந்து மாறுபடும். அதுதான் நடக்குமே தவிர, அந்த நியூட்ரான் வந்து என்ன ஆகாதுன்னா பிளவுக்கு போவாது. ஓகேங்களா? பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளை உருவாக்குறதுக்கு போயிருமே தவிர, பிளவுல ஈடுபடாது. சோ இந்த மாதிரி எல்லா நியூட்ரானுமே வந்து அடுத்தடுத்த பிளவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. சில நியூட்ரான்கள் வந்து பிளவு அமைப்பில் இருந்து வெளியேறும். சோ இந்த மாதிரி ஒரு சில நியூட்ரான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த பிளவுக்கு காரணமா இல்லாம அது வந்து பிளவு அமைப்பிலிருந்து வெளியேறும். சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நியூட்ரான் கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நியூட்ரான்களை பிளவுக்கு உட்படாத பொருட்கள் உட்கவருகின்றன. சில நியூட்ரான்களை பிளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னல, இதுல வந்து என்னன்னாமா 2 இருக்கும். ஒண்ணு வந்து பிளவுக்கு உட்படும் பொருள், பிளவுக்கு உட்படாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள் இருக்குல்ல, அதுதான் ஒரு நியூட்ரான் போய் அதை தாக்கும் பொழுது பிளாஸ்ட் ஆகும். அணுக்கரு பிளவு நடந்து அது இன்னும் ஒரு தொடர் வினைய கொண்டு போகும். ஆனா பிளவுக்கு உட்படாத பொருள் அப்படிங்கிறது அதுல நியூட்ரான் வந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிக்குமே தவிர அணுக்கரு பிளவு நடக்காது. ஓகேவா? சோ அதுதான். அப்ப ஒரு சில நியூட்ரான்களை பிளவுக்கு உட்படாத பொருட்கள் என்ன பண்ணிடும்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால வந்து அணுக்கரு பிளவு நடக்காது. இட்ஸ் அப்சர்வ் பண்ணிடும். ஆனா இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும்போது அந்த பிளவுக்கு உட்படாத பொருளா இருந்துச்சுல்ல, அது இப்ப என்ன ஆயிடும்னா பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாறிடும். அவ்வளவுதான். சோ இவ்விரு காரணிகளால் நியூட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் நியூட்ரான்களின் உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தொடர்வினை வந்து நடக்கணும் அப்படின்னா அணுக்கரு பிளவின் மூலம் உருவாகக்கூடிய அந்த நியூட்ரான்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது இந்த இழப்பை விட அதிகமா இருக்கணும். ஏன்னா இழப்பை விட அதிகமா இருந்துச்சுனாதான் அடுத்தடுத்து அந்த பிளவு நடந்துகிட்டே இருக்கும். இப்ப 3 நியூட்ரான்கள் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஒரு பிளவு நடக்குது. இதுல வந்து 3 நியூட்ரான்கள் வெளியில வருது. ஓகேவா? சோ இந்த 3 நியூட்ரான்கள்ல 1 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த இதுல வந்து பிளவுக்கு உட்படுது. இந்த 2ம் உட்கவரப்படுது. பட் இருந்தாலும் இங்க பிளவு நடக்கிறதுக்கு ஒரு நியூட்ரான் இருக்கு. இதே மாரி அடுத்து போயிட்டே இருக்கும். அடுத்து இதுல இருந்து ஒரு 3 வரும். அந்த 3ல 1 வந்து அடுத்த பிளவுக்கு போகும். மீதி 2ம் உட்கவரப்படும். சோ இந்த மாரி போறதுதான் வந்து கட்டுப்பாடான தொடர்வினை. ஆனாலும் இந்த இடத்துல என்ன ஆகுது? தொடர்வினைங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுவே ஒரு இதுல இருந்து 3 நியூட்ரான் வெளியில வருது. ஆனா இந்த 3 நியூட்ரான்களும் வந்து வெளியில வர நியூட்ரான்கள் வந்து நியூட்ரான் இழப்புக்கு உட்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நியூட்ரான் இழப்புனா ஒண்ணும் இல்ல. இது அடுத்து பிளவுக்கு உட்படாது. பிளவு வந்து ஏற்படுத்தாம அப்படியே வந்து இன்னொரு பொருளால பிளவுக்கு உட்படாத பொருளால உட்கவரப்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஆயிடும்? அந்த ஸ்டாப் ஆயிடுமா அந்த தொடர்வினை? சோ இதுதான். அதனாலதான் நியூட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் நியூட்ரான்களின் உற்பத்தி ஒரு அணுக்கரு பிளவின் மூலம் உருவாகக்கூடிய அந்த நியூட்ரான்களோட உற்பத்திங்கிறது இழப்பை விட அதிகமா இருக்கணும். இருந்தாதான் வந்து அந்த இடத்துல பிளவுக்கு உட்படும் பொருளின் இழப்பை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்வினையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருட்களின் குறைந்த அளவு நிறையை மாறுநிலை நிறை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது தொடர்வினை தொடர்ந்து வினை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருட்கள் தேவையில்ல. அந்த பிளவுக்கு உட்பட பொருட்கள் வந்து குறைந்த அளவு. எந்த அளவுக்கு இருந்தா அந்த தொடர்வினை நடக்குமோ, அந்த அளவு தான் வந்து மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. எகைன் சொல்றேன். பிளவுக்கு உட்படக்கூடிய பொருட்கள் இருந்தாதான் பிளவு நடக்கும். ஒரு நியூட்ரான் வந்து தாக்கும் பொழுது அது பிளவுறும். கரெக்ட்டா? சோ அப்ப அந்த பிளவு நடக்கிறதுக்கு போதுமான அளவு, அந்த குறைந்த அளவு நிறை இருந்தா இருக்கணும். அந்த குறைந்த அளவு நிறை இந்த தொடர்வினை நடக்கும். இந்த அளவுக்கு இருந்தாலே இந்த தொடர்வினை கன்டின்யூ ஆகும் அப்படின்ற அளவு இருக்குல்ல, அந்த அளவு தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதன் சூழல், அடர்த்தி மற்றும் பிளவுக்கு உட்படும் பொருட்களின் அளவு இதை பொறுத்து மாறும். ஓகேங்களா? மாறுநிலை நிறையை விட, அதாவது ஒரு தொடர்வினை நடக்கிறதுக்கு போதுமான அளவு தான் வந்துட்டு என்னன்னா, மாறுநிலை நிறைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிளவு நடக்கிறதுக்கு அந்த போதுமான அளவை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அது குறை மாறுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மாறுநிலை நிறையை விட
பிளவு பொருட்களின் நிறை அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த தொடர்வினை நடக்கிறதுக்கு தேவையான பொருளை விட அதிகமா அந்த இடத்துல பிளவுக்கு உட்படக்கூடிய பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து மிகை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. மீ மாறுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து இதை வச்சுதான் இந்த மாறுநிலை நிறைய வச்சுதான் இந்த அணுகுண்டு செய்யறது இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே அடுத்த பார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்ன படிச்சோம் அப்படிங்கறது ரீகால் பண்ணிடலாமா ஒன்ஸ்? சோ இதுல எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர், அடுத்தது ஆனோட் கதிர்களை கண்டுபிடித்தவர், புரோட்டானை கண்டுபிடித்தவர், மின்சுமையற்ற நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த யுரேனியம் அப்படிங்கிறதுக்கு பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். எப்படி யுரேனியம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எப்படி யுரேனியம் வந்து ஒரு கதிரியக்க தனிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்கணும். ஓகேங்களா? யுரேனியத்தை கண்டுபிடித்தவர்ங்கிறவரு வேற. யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யாரு? இந்த பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க. இது மார்டின் கிலாஃப்ராத். இதுவே யுரேனியம் வந்து ஒரு கதிரியக்க தனிமமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுதான் யாருன்னா இவரு ஹென்ரி பெக்ரால் அப்படிங்கிறவர். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது மேரி கியூரியும் அவருடைய கணவரான பியூரி கியூரியும் சேர்ந்து எதை கண்டுபிடிச்சாங்க? ரேடியத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து கதிரியக்கம்னா என்ன அப்படின்னு தெரியணும். கதிரியக்கம்னா என்ன? ஒரு நிலைத்தன்மை நிலையற்ற ஒரு தனிமம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தனிமத்துடைய உட்கருக்கள் வந்து நிலையற்றதா இருக்கும். அந்த மாதிரி நிலையற்ற உட்கருக்கள் கொண்டிருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன ஆகும்னா நிலையான உட்கரு கொண்ட தனிமமா வந்து மாற ட்ரை பண்ணும். அப்படி மாற ட்ரை பண்ணும்போது அதுல இருந்து கதிர்கள் வந்து வெளியிடப்படும். சோ அதுதான் வந்து என்னன்னா கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கதிர்கள் வெளியிடப்படும்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஆல்பா துகள்களையோ பீட்டா துகள்களையோ காமா துகள்களையோ வெளியிடும். அதுதான் வந்து கதிர்கள் வெளியிடுது அப்படின்னு சொல்றது. இயற்கை கதிரியக்கம்னா அதுவா இயற்கையா நடந்தா அது இயற்கை கதிரியக்கம். மனிதனால தூண்டப்பட்டுச்சு அப்படின்னா அது செயற்கை கதிரியக்கம். அப்ப செயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது யாரு கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1934ல ஐரின் கியூரியும் ஜோலியட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் இது வரைக்கும் எத்தனை கதிரியக்க பொருட்கள் இருக்கு அப்படின்னா 29 கதிரியக்க பொருட்கள் இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. 82 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இயற்கை கதிரியக்கத்திற்கு உட்படும். ஓகேங்களா? 82 விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே செயற்கை கதிரியக்கத்தின் மூலமா தான் அது வந்து அணுக்கரு பிளவோ அல்லது இணைவோ வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? ஆனா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதுல 82 விட குறைவான 2 கதிரியக்க தனிமம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 தான் இருக்கு. ஒண்ணு வந்து டெக்னிட்டியம், இன்னொன்னு வந்து புரோமித்தியம். இதோட அணு எண் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கத்துக்கான இந்த டேபிள். இது இப்ப என்ன பார்த்தோமோ அதேதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அடுத்தது கதிரியக்கத்துடைய அலகு, கியூரி, ரூதர்ஃபோர்ட், பெக்கரால், அதுக்கடுத்து என்னது ரான்ட்ஜன். இந்த 4மே இதுதான். அடுத்து ஆல்பா பீட்டா காமா. ஒரு கதிரியக்கம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நிலைத்தன்மையற்ற உட்கரு நிலையான உட்கருவா மாற ட்ரை பண்ணும். அப்படி மாறும் பொழுது கதிர்வீச்சை வெளியிடும். அந்த கதிர்வீச்சுங்கிறது என்னன்னா துகள்கள் வெளியில வருது. அப்ப அது என்ன துகள்கள்னா ஆல்பா துகள், பீட்டா துகள், காமா துகள். சோ இதுக்கான பண்புகள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த டேபிள்ல கொடுத்திருப்பாங்க. அதோட அயனியுறும் திறன் எப்படி இருக்கும், அடுத்து ஊடுருவக்கூடிய திறன் எப்படி இருக்கும், மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும், இது எல்லாமே. அதுக்கடுத்து ஆல்பா சிதைவுனா என்ன, பீட்டா சிதைவு. ஆல்பா சிதைவுல என்ன ஆகும்? ஒரு தாய் உட்கருல இருந்து ஒரு சேய் உட்கரு உருவாகும். கதிரியக்கம் வெளியிட்டு சேய் உட்கரு உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது அந்த சேய் உட்கரு அப்படிங்கிறது தாய் உட்கருவை விட நிறை எண்ல 4 குறைவாகவும் அணு எண்ல 2 குறைவாகவும் இருக்கும். அதுதான் வந்து அந்த சேய் உட்கரு அப்படின்னு சொல்லக்கூடியது. பீட்டால என்ன ஆகும் அப்படின்னா நிறை எண்ல மாற்றம் அடையாது. ஆனா அணு எண்ல மட்டும் 1 கூடும். ஓகேங்களா? ஆனா காமால இந்த மாதிரி நிறை எண்லயோ அணு எண்லயோ எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவு அப்படின்னா இங்க எக்ஸாம்பிள், அதாவது 2 ஒரு அணு ஒரு அணுவுடைய உட்கரு வந்து 2 சிறு உட்கருக்களாக மாறும் பொழுது என்ன ஆகும்? அதிக ஆற்றலோட நியூட்ரான்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தான் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து ஒரு யுரேனியம் அப்படிங்கிறது என்ன ஆகுது? ஒரு நியூட்ரானோட மோதும் பொழுது பிளவுறுது. பேரியமாவும் கிரிப்டியமும் பிளவுறுது. சோ இந்த மாதிரி பிளவுறும் பொழுது என்ன ஆகுது? 3 நியூட்ரான்களையும் ஆற்றலையுமே கொடுக்குது. 2 வேற உட்கருக்களா உருவாகிறது மட்டும் இல்லாம 3 நியூட்ரான்களையும் ஆற்றலையும் கொடுக்குது. சோ இதுதான் அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவோம். சோ இந்த பிளவுக்கு உட்பட்ட பொருள் என்னது? யுரேனியம் 235 தானே, அதுதான் பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப யுரேனியம் ஐசோடோப் எல்லாமே பிளவுக்கு உட்படாது. ஒரு சில யுரேனியமோட ஐசோடோப்கள் பிளவுபடாது, பிளவுக்கு உட்படுவதில்லை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா யுரேனியம் 238. அப்ப இது எப்பவுமே பிளவுக்கு உட்படாதா அப்படின்னா இல்ல. இத பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா நம்மளால மாத்த முடியும். எப்ப அப்படின்னா இந்த யுரேனியம் 238 வந்து நியூட்ரானை வந்து உட்கவர்ந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிச்சு அப்படின்னா அப்ப வந்து பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளா மாறிடும். அதுதான் வந்து இந்த பொருட்களை தான் வந்து
வளமிக்க பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து தொடர்வினை சொல்லியிருப்பாங்க. தொடர்வினை, கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அப்ப கட்டுப்பாடான தொடர்வினை எங்க பயன்படுத்தப்படுதுன்னா, அணுக்கரு உலையில பயன்படுத்தப்படுது. கட்டுப்பாடற்றது அப்படின்னா, அணுகுண்டு வெடித்தல் இருக்குல்ல, அங்க பயன்படுத்தப்படுது. அடுத்து என்ன பார்த்தோம்? இந்த இதுல நியூட்ரான் கசிவு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஏன்னா இந்த கட்டுப்பாடான தொடர்வினை இருக்குல்ல, இதுல 3 நியூட்ரான்கள் வெளியில வரும். ஆனா 1 தான் அடுத்து பிளவுக்கு போகும். மீதி 2ம் வந்து இந்த பிளவுக்கு உட்படாத பொருட்கள் இருக்குல்ல, அதனால உட்கவரப்படும். சோ அந்த மாதிரி உட்கவரப்படுறது தான் வந்து நியூட்ரான் இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரான் இழப்பு வந்து எப்பவுமே வந்து இந்த நியூட்ரான் உற்பத்தியை விட நியூட்ரான் இழப்பு குறைவா இருக்கணும். நியூட்ரான் உற்பத்தி அதிகமா இருக்கணும். இழப்பு வந்து குறைவா இருக்கணும். அப்பதான் அந்த தொடர்வினை அப்படிங்கிறது நடக்கும். அப்ப ஒரு பொருள் வந்து அதாவது ஒரு பிளவு நடக்கிறதுக்கு தேவையான குறைந்த அளவு அந்த பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள் இருக்குல்ல, அதாவது ஒரு பிளவு ஒரு தொடர்வினை நடப்பதற்கு தேவையான குறைந்த அளவு பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள் தான் வந்து என்னன்னா நிறை, அதாவது மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட அந்த அளவை விட அந்த நிறையை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா குறை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா இருந்துச்சுன்னா மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் நீங்க பார்த்தது ஓவராலாவே. சோ இத பேஸ் பண்ணி எப்படி அடுத்து அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு அடுத்த வீடியோல கொடுக்குறேன். சோ இத பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இதுக்கான இந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். நம்மளோட டெலிகிராம் சேனலோட நேம் பிஏ புக். இதுக்கான டெலிகிராம் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்க நியூவா இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல மெட்டீரியல்ஸ் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ரீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அடுத்த பார்ட்ல ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.